எப்பவுமே இன்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து என்ன ஆகும்னா they will cancel each other. கவனிங்க, let's take yourself as an example. நீங்க வந்து ஒரு மாஸ் m, கரெக்டா இல்லையா? you are an mass m. இப்ப உங்களாலேயே உங்களை தூக்க முடியுமா? உங்க ஃப்ரெண்டால உங்களை தூக்க முடியும், because he is giving an external force on you. பட் உங்களாலே உங்களுக்கு தூக்க முடியுமா? நீங்களே உங்களை வந்து ஃபோர்ஸ் கொடுத்து தூக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் தட் பாசிபிள்? நம்ம வந்து நம்ம மேலேயே ஃபோர்ஸ் கொடுக்குறோம். தட் இஸ் வாட் ஃபோர்ஸ் we are giving is called what? Internal forces. So நம்ம மேலேயே நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அது வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ். அந்த எனி ஃபோர்ஸ் will be equal and opposite. So என்ன ஆயிடும்னா நம்ம மேல கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இன்டர்னல் ஃபோர்ஸ் எப்பவுமே கேன்சல் வித் ஈச் அதர். ஸோ அதனால நம்ம லிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ இன்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து will generally cancel each other. It is not going to affect the overall motion. இது நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? அதனால தான் நியூட்டன் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் இங்க சேர்க்கவே இல்லை. ஏன்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் எப்பவுமே கேன்சல் ஆயிடும். வெறும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் only is equal to m into a vector is it. ஸோ எழுதிக்கோங்க, motion of center of mass of a rigid body is not affected by any of internal forces as they are equal and opposite. So they cancel each other. Internal force வந்து will cancel each other. So for last one more point in இதுல, then we will move on to the problems. கவனிங்க, explosion of a object. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெடிக்குது, ஒரு பட்டாசு வெடிக்குதுன்னும் போது அது உள்ள இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸால ஜென்ரேட் ஆகுது, ரைட்? எக்ஸ்ப்ளோஷன். அதுக்கப்புறம் ஃபயரிங் ஆஃப் அ கன், கரெக்டா இல்லையா? ஃபயரிங் ஆஃப் அ கன் சொல்லலாமா? கன் பிளஸ் புல்லட். இந்த சிஸ்டம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி இன்டர்னல் ஃபோர்ஸால நடக்குது. நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருந்தோம். வேற என்ன இன்டர்னல் ஃபோர்ஸால நடக்கும்? இது வந்து ஒரு சர்ஃபேஸ், ஓகே. ஐ எம் கோயிங் டு கன்சிடர் டு பி a smooth surface. எக்ஸாம்பிளுக்கு ஐ எம் கோயிங் டு சே, ஓகே, ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் மேல நான் என்ன பண்றேன், ஒரு பிளாங்க், ஒரு வுட், ஓகே. ஸோ ஒரு வுட் மேல என்ன பண்றான், ஒரு பர்சன் வந்து இருக்கான். இந்த பர்சன் என்ன பண்றான் அப்படின்னா இஸ் கோயிங் டு வாக் ஃப்ரம் இயர் டு இயர். இந்த பர்சன் இந்த பிளாங்க் மேல நடக்க போறான். அப்போ இந்த பர்சன் இங்க இருந்து இங்க நடக்கும்போது அவன் இந்த பிளாங்க் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணுமா? இந்த பர்சன் இந்த பிளாங்க் மேல நடக்கணும் அப்படின்னா you need to apply force. நம்மளுக்கு வந்து ஒரு பர்சன் வந்து பிளாங்க் மேல வாக் பண்ணும்போது there is going to be an internal forces. ஒரு பர்சன் வந்து வாக் பண்றான் இல்லையா பிளாங்க் மேல, அது comes under internal forces. நம்ம ஃபிரிக்ஷனை ஸ்மூத் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிறோம், so that any external force எதுவும் வராது. இந்த பர்சன் பிளாங்க்ன்றது என்னது, வாக்கிங்ன்றது ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸால் நடக்கிறது. லாஸ்ட் என்ன சொல்லலாம்பா, பொல்யூஷன் இஸ் a very good example. ஏன்னா பொல்யூஷன் நடக்கும்போது ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து தானா மோதுது. அப்படி மோதும் போது இன்டர்னல் ஃபோர்ஸஸ் will be developed. Collision between bodies. ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. சரி, இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் நான் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நான் இங்க இருந்து தூக்கி போடுறேன், இந்த ஒரு ஆப்ஜெக்டை ஐ எம் கோயிங் டு த்ரோ. இதை நம்ம த்ரோ பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு டேக் வாட் டைப் ஆஃப் பாத்? பேரபோலிக் பாத் எடுக்கும், கரெக்டா? அப்படி பேரபோலிக் பாத் எடுத்துட்டு வரும்போது சடனா இந்த பாயிண்ட்ல என்ன ஆயிடுதுன்னா சடனா எக்ஸ்ப்ளோஷன் நடந்துருதுன்னு வைங்க. இந்த இடத்துல மாசஸ் வில் பி எல்லா டைரக்ஷன்ல என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும், கரெக்டா இல்லையா? எவ்ரிவேர் இட் வில் பர்ஸ்ட். ஆனா இந்த எக்ஸ்ப்ளோஷன்ன்றது இன்டர்னல் ஃபோர்ஸால் நடக்குதா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் நடக்குது? கமான்பா, இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்? இந்த மாஸ் செதறது இல்லையா? இப்போ வாட் இஸ் த பாத் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் ஹியர்? இந்த சென்டர் ஆஃப் மாஸ் என்ன பாத்துல வந்துட்டு இருக்கு? entire mass concentrated at a single point, it comes on a projectile path, கரெக்ட்டா? ஆனா எக்ஸ்ப்ளோஷன் நடந்துருச்சு, ரைட்டா? எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறமும் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாத் அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? ஆகுமா ஆகாதா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகக்கூடாது. ஏன்னா எக்ஸ்ப்ளோஷன்ன்றது வந்து என்னது, ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸால நடந்தது. இப்போ என்னதான் மாஸ் ஸ்ப்ரெட் ஆனாலும், நல்லா கவனிங்க, மாஸ் ஸ்ப்ரெட் ஆனாலும் the masses are spreaded in such a way அதோட center of mass will be still in the parabolic path. Everyone is able to follow? Center of mass path will be parabolic before and after explosion, as motion of center of mass is unaffected by internal forces. So the masses are separated, okay, are spreaded in such a way center of mass is parabolic path. Parabolic path na enadhu? Projectile path, okay. Linear momentum of center of mass. கவனிங்க, நம்ம கிட்ட ஆல்ரெடி என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கு, vcom இருக்கா? we know an expression like this, கரெக்ட்டா? ரைட்? இத வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும், m into vcom. mass into velocity நமக்கு என்ன தரும்? come on, mass into velocity will give us what? momentum of the mass m1, momentum of mass m2, and clear or not everyone? Everyone okay with this? This is the momentum of the first mass, this is the momentum of the second. So individual particle oda momentum direct yaroda momentum inga irukku, center of mass oda momentum irukku, right ah illaya? So or object ku na momentum kuduthana adu automatically yaar mela poi vandu serum. Pa gavaninga, ipo p1 vector na increase pandren,
அது டைரக்டா யாரை போய் அஃபெக்ட் பண்ணும்? பிகாம் தானே. எவ்ரிவன் ஓகே வித் திஸ்? ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா வாட் வி நோ கம் ஆன், Fcom will be equal to Pcom, rate of change of Pcom. கரெக்டா இல்லையா? எனி டவுட் வித் திஸ்? திஸ் இஸ் த டெஃபினேஷன். இதுதான் நம்ம லேட்டர் ஆன் எப்படி எழுதணும்? m into டோட்டல் மாஸ் m into Acom எழுதணுமா இல்லையா? எனி டவுட் வித் திஸ்? ரைட். ஸோ இப்போ Fcom ஓட டெஃபினேஷன் வந்து என்னது? நியூட்டன் செகண்ட் லா படி dp by dt equal to mn படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க. இஃப் நெட் ஃபோர்ஸ் ஆன் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்டிங் இஸ் 0, then we can say what? ஒரு விஷயத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணி 0 வருதுன்னா Pcom என்னவா இருக்கணும்? கான்ஸ்டன்டா வேரியபிளா? then Pcom need to be constant. கரெக்டா இல்லையாப்பா? ஸோ நம்மளுக்கு வந்து if Pcom is equal to 0, then it means the momentum is remaining constant. Momentum constantனா we can call this as what? எப்போ நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்ளை பண்ணோம்? when the external force acting on the center of mass is equal to 0, then we can say that the conservation of momentum can be applied. இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்து கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் அ சென்டர் ஆஃப் மாஸ் இல்லையா? இப்போ இதில் உங்களுக்கு நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா இந்த 4 எக்ஸாம்பிள்ஸ் தெரியுது பாருங்கள். எக்ஸ்ப்ளோஷன், ஃபயரிங் ஆஃப் கன் ப்ளஸ் புல்லட் மாடலு, அதுக்கப்புறம் வாக்கிங் ஆன் அ பிளாங்க் விச் இஸ் கெப்ட் ஆன் அ ஸ்மூத் சர்ஃபேஸ், அப்புறம் கொல்யூஷன் பிட்வீன் பாடிஸ். இந்த எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு இன்டர்னல் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் இருக்காது. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இந்த 4 கேஸுமே நம்ம அப்ளை பண்ண முடியும். திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட். ஓகே, we will finish up with this. Thank you.